ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12-12 போர்ட்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 12-12 போர்ட்டல் வந்துட்டு இட்ஸ் வெரி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து இட் இஸ் அ ரைட் டைம். உங்களுக்கான என்னென்ன பழைய விஷயங்கள், இட் இஸ் அ எண்ட் ஆஃப் எவ்ரி திங். ஓகே, என்னென்ன பழைய ஒரு விஷயங்கள் இருக்குது, நெகட்டிவ் ஹேபிட்ஸ், ஓல்டு பேட்டர்ன்ஸ் ஆஃப் யுவர் லைஃப், திருப்பி திருப்பி ஒரே தாட்ஸ், ஒரே லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே வந்துட்டு மாற்றக்கூடிய ஒரு டைம் பீரியட். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆசைகள் இருக்குதோ அதை வந்து ஒரு உங்களோட விஷஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட வைக்கலாம். ரைட். ஸோ உங்களோட ஆசைகளை வந்துட்டு கேட்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். அண்ட் வந்துட்டு ஒரு நியூ பிகினிங். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்யூச்சருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஸ்டார்ட், ஒரு நியூ பிகினிங் செட் பண்ணக்கூடிய ஒரு டைம். ஸோ இந்த 12-12 போர்ட்டலில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட லைஃப் க்ரோத், உங்களோட ஹையர் செல்ஃபோட கனெக்ட் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை ரிலீஸ் பண்ணிட்டு தேவையான விஷயத்த உங்கள் லைஃப்பில் இன்வைட் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஸோ இந்த போர்ட்டலோட எனர்ஜி யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்யூச்சருக்கு எது வேணுமோ அதை செட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த 12-12 போர்ட்டலில் வந்துட்டு உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த ட்ரீ, பைல் நம்பர் 2 திஸ் ஒன், தெரியுதா, and pile number 3 in the bracelet. Okay. So இந்த 3 பைல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணினீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1க்கு இந்த 12-12 போர்ட்டல் எப்படி இருக்க போகுது? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு போர்ட்டல் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிஸி டைம் பீரியடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு ஏதோ ஒரு ஹாப்பி நியூஸ், ஒரு ப்ரௌடாக, நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அது ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட அந்த ஒரு ஹாப்பினஸ், அந்த ஒரு விஷயம் உங்களை ரொம்ப பெருமைப்பட வைக்கும். நீங்களே உங்களை நினச்சி வந்து பெருமைப்படுற அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும் உங்கள் பிஹேவியர்ஸில். எஸ்பெஷலி see, it is a time to release negativity. see, இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 12-12 போர்ட்டலில் பைல் நம்பர் 1 நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அதாவது உங்களோட ஒர்க் ஸ்கெடியூல், ஒர்க் பிஸி, இல்லை ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டில் ரொம்ப பிஸி. ஸோ இதுக்கு அதிக டைம் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது பர்சனல் கொஞ்சம் டைமிங் தேவை. எதுக்கு? உங்களோட அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், டூ மச் ஆஃப் திங்ஸ் ஹோல்டு பண்ணுறீங்கல்ல, அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக. சரி, உங்களோட எமோஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்டேபிளே இல்லாமல் இருக்கு. ஒரு சில டைம் கோவப்படுறீங்க, ஒரு சில டைம் நார்மலாக ஓகே அப்படிங்கிறீங்க. அதாவது ஒரு விஷயத்துக்கு பல எமோஷன்ஸ் கொடுக்குறீங்க. ஒரு டெசிஷனுக்கு, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட எமோஷன்ஸ், ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களோட ஆள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் ஸ்டோர் ஆகிருக்கு, அதை வந்து ரிலீஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரைட்.
ஸோ வந்து ஏதோ ஒரு ரேஸ் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அந்த ரேஸில் இருந்து கொஞ்சம் பிரேக் தேவை. அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆகுது, ஒரு ½ an hour ஆகுது, உங்களோட டைம் ஸ்கெடியூல் பேஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் வந்து உங்களுக்காக டைம் ஒதுக்கி இந்த ஒரு எமோஷன்ஸ் இது ரிலேட்டடாக வந்துட்டு நீங்கள் டீல் பண்ணணும். இது வந்து இந்த ஒரு 12-12 போர்ட்டல் டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் நிறைய லெட்கோ ஆன மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது வேண்டாமோ, என்ன விஷயம் உங்களை வந்து பாதிக்குது, உங்களை வந்து ஹோல்டு பண்ணுது, அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும். எனக்கு என்ன பிரச்சனை, ஏன் வந்து இவ்வளோ ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறேன், அது எல்லாமே நீங்களாக உங்களுக்குள்ளார ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கான ஒரு சொல்யூஷன் நீங்களாவே வந்துட்டு உருவாக்கணும். இட் இஸ் லெட்கோக்கான ஒரு டைம் பீரியட் ஃபார் பைல் நம்பர் 1. ஓகே, ஸோ டேரோட்டில் பார்க்கலாம். அண்ட் இது வந்து எப்படின்னா, எமோஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹையாக ரன் ஆகும். இது வந்து எய்தர் ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி ரொம்ப ஒரு கவலையிலே ரொம்ப ஒரு ப்ரெஷர் அது மாதிரி போட்டுகிட்டே இருக்கீங்க, ஓவர் திங்கிங், ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி, அதில் உங்களோட எமோஷன்ஸ் ஹையாக ரன் ஆகும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ஹாப்பி நியூஸ், அதாவது உங்களுக்கு எந்த நியூஸ் கிடைச்சாலுமே உங்களுக்கு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் தான். ரொம்ப ஒரு ஹாப்பி, நீங்கள் ரொம்ப பெருமைப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்தாலும், ஒரு நியூஸ் கிடைச்சாலுமே அப்பயுமே நீங்கள் ஒவ்வொரு சந்தோஷத்தில் உங்களோட எமோஷன்ஸ் வந்துட்டு ஓவராக ரன் ஆகும். அந்த டைம்லையுமே உங்களுக்கு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கூட நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ எமோஷன்ஸ் வந்துட்டு ஹைலி ரன் ஆகிற ஒரு டைம் பீரியடில் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும், ரைட்? ஸோ எமோஷனல் கண்ட்ரோலுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பைல் நம்பர் 1. Ten of Pentacles. Okay, so ஃபேமிலியில் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கொஞ்சம் பேசி தீர்க்கணும். நீங்கள் சம்டைம்ஸ் வந்துட்டு இது ஏதோ ஒரு இஷ்யூஸ், உங்கள் ஃபேமிலியோ உங்கள் லவ்டு ஒன்னோ உங்களை சுற்றி ஒரு விஷயம் நடக்குது, அது உங்களை ரொம்ப பாதிக்குது. ஆக்சுவலி அந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து பேசி சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் ஆனால் அதுக்கான டைம் பீரியட் வரலை. ஸோ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஆல்சோ இந்த ஒரு ரன் ஆகிட்டு இருக்கா, லைக் பேசி சால்வ் பண்ணலான்னு ஒரு பக்கம், வேண்டாம் எதுக்கு போய் பேசிக்கிட்டு. ஸோ அது வந்து அந்த ஒரு ஃபீலிங் யார் மேலேயோ இருக்குது இப்போ ரைட் நவ். ஸோ இதுக்கு ஒரு எண்டு கார்டு கொடுக்கக்கூடிய டைம் பீரியட், ரைட்? இந்த 12-12 போர்ட்டல்ல இருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தெளிவான முடிவெடுங்க, ஒரு டெசிஷன், ஒரு விஷயத்த சார்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு டைம், ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே வச்சிருக்கிற விஷயத்த சார்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இது வந்து உங்கள் மனசில் இருக்கிறத ஓப்பன் அப் பண்ணலாம், டெஃபினட்டாக ஒரு சான்ஸ் கிடைக்கும், ரைட்? ஸோ இந்த டைம் பீரியடில் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத வெளியே சொன்னீங்கன்னா உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் டெஃபினட்டாக வந்துட்டு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு இந்த ஹார்ட் பிரேக்ஸ், இந்த ஓவர் திங்கிங்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் டேக் அ போல்டு ஸ்டெப். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1. ஸோ இட்ஸ் டோட்டலி வந்து இந்த 12-12 போர்ட்டல் உங்களோட எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் டைம் பீரியட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். For pile number 2, new start is coming. Your hard work is paying off. Okay, a personal issue reach a solution. Yes. So first of all வந்துட்டு கான்ஃபிடென்ட் நல்லா இருக்கும். பர்சனலி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த செல்ஃப் லவ், செல்ஃப் கேரிங் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் வரக்கூடிய டைம் பீரியடில். இது ஒரு நியூ பிகினிங். இந்த 12-12 போர்ட்டல் வந்துட்டு உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங். ஸோ வந்து ஒரு புதுசாக ஏதாவது ஒரு
நியூ லைஃப், நியூ யூன்னு கூட நான் சொல்லுவேன். மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கணும். அண்ட் ஏதாவது ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னா எஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து ரொம்ப வருஷமாக உங்களோட ஹார்ட் ஒர்க், பொறுமையாக இருக்கீங்க. ஆக்சுவலி நிறைய எஃபோர்ட் போடுறீங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது, ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் தெரியுது. அது எல்லாத்துக்குமே, இன்ஃபேக்ட் உங்களோட பர்சனல் இஷ்யூஸ்க்குமே வந்துட்டு அதிலிருந்து வெளியே வரத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களை வெளியே வர விடாமல் தடுக்குது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொடுக்குறீங்க. ஸோ அதிலிருந்து வெளியே வரத்துக்கு இது ஒரு டைம் பீரியட், நல்ல டைம் பீரியட். உங்களோட அந்த ஓல்டு பேட்டர்ன்ஸ் அண்ட் லிமிட்டிங் பிலீவ்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் உங்களை வந்து ஒரு பிளாக் பண்ணுதோ அது வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ரைட். ஸோ ஒரு நியூ ஸ்டார்ட், நியூ பிகினிங், இது வந்து பர்ஃபெக்ட் டைம் ஃபார் மேனிஃபெஸ்டேஷன். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃப்யூச்சருக்கு என்ன வேணும், இனி வரக்கூடிய டேஸில் என்ன வேணும், அதை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல டைம் பீரியட் ஃபார் பைல் நம்பர் 2. அண்ட் அதே மாதிரி ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்கும், ஏதாவது ஒரு ஆஃபர் கிடைக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் எஸ் கொஞ்சம் சால்வ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப மென்டல் ஹெல்த் ரொம்ப இஷ்யூஸாக இருக்குது, அப்பப்போ அப்செட் ஆகுறீங்க, டவுன் ஆகுறீங்க, கொஞ்சம் சால்வ் ஆகும். ரைட். ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரீடம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேபி இப்போ கரண்ட்லி உங்களுக்குள்ளார ஒரு செல்ஃபிஷான ஒரு தாட்ஸ் இருக்கு. சீக்கிரமாக ஜெயிக்கணும், எனக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஆன்சர் வேணும், அதுக்கு நான் வந்து என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ஆன்சர் வேணும், சீக்கிரமாகவே வந்துட்டு எல்லாமே நடக்கணும். இந்த ஒரு தாட்ஸ் உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கு, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் உங்களுக்கு. சரி, உங்களோட ஒரு சில ஹேபிட்ஸில் வந்து சேஞ்சஸ் பண்ணணும் நீங்கள் இந்த டைம் பீரியடில். எஸ்பெஷலி வந்துட்டு பேஷன்ஸ், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப 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 ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க நீங்கள். அண்ட் சம்வேர் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ உங்கள் மனசில் இருக்கிறத ஓப்பன் அப் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட். பிகாஸ் பீப்புள், உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நீங்கள் மனசில் ஒன்று வச்சுருக்கீங்க, அதோட ரியாக்ஷன்ஸ், பிஹேவியர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வெளியே தெரியுது. ரைட். ஸோ உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு நீங்கள் உங்களை ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மேபி உங்களை விட்டு வந்து அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்கள் மனசில் என்ன இருக்குது, யூ நீட் டு ஓப்பன் அப். இட் இஸ் அ டைம். ஓகேங்களா? பேசக்கூடிய ஒரு டைம். எதுவுமே வந்துட்டு ஹோல்டு பண்ணாதீங்க. திஸ் நியூ ஸ்டார்ட் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே ஒரு நியூ பிகினிங்காக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு நியூ பிகினிங் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, யூ கேன் யூஸ் தட். அண்ட் உங்களோட ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலி யூனிட்டி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஹாப்பினஸாக இருக்கட்டும், ஒரு ஜாலியாக இருக்கீங்கன்னா கூட, இட் இஸ் பெட்டர் கீப் இட் சீக்ரெட். உங்களுக்கு அந்த சோஷியல் மீடியாவில் போடுற ஹேபிட் இருந்துச்சுன்னா ஸ்டாப் இட். பிகாஸ் வந்து ஒரு சில பீப்புள் இருக்காங்க, அவங்க உங்களுக்கும் சரி உங்கள் ஃபேமிலிக்கும் சரி ஒரு கெட்டது தான் நினைக்கிறாங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சாவே எஸ், அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ரைட். ஸோ அந்த மாதிரி ஒரு பீப்புளோட நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இட் இஸ் அ டைம் டு ஒரு ப்ரொடெக்ஷனை வந்துட்டு உருவாக்கணும். ரைட். ஸோ நீங்கள் வந்து உங்களோட க்ரோத்தாக இருக்கட்டும், ஹாப்பினஸாக இருக்கட்டும், சீக்கிரட்டாக இருக்கிற வரைக்கும் அது இன்னும் க்ரோ ஆகும். ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணுறீங்க, சீக்கிரட்டாக பண்ணுங்க, சீக்கிரமாகவே வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். பிகாஸ் ஈவில் ஐ ஜெலசி உங்களுக்கு படாது. பட் அது நீங்கள் ஓப்பன் அப்பாக எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு செய்கிறப்போ எஸ், அஃப்கோர்ஸ் ஈவில் ஐ ஜெலசிஸ் எஃபெக்ட் ஆகும் ஃபார் பைல் நம்பர் 2.
ஸோ இது வந்து இந்த ஒரு டைம் பீரியடில் வந்து நீங்கள் உங்களோட செல்ஃப் ரிலேட்டடாக கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள். அதாவது ஒரு எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணலாம், உங்களோட கம்யூனிகேஷன்ஸில் வந்து போல்ட்னஸ் கொண்டு வரலாம், எதையுமே வந்துட்டு ஓவர் ஷேர் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இது வந்து உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட், ரைட்? பிகாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு பலன் கிடைக்க போகுது. ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ பிகினிங் அழகாக வந்து கிடைக்கிறப்போ நீங்கள் உங்களை இன்னும் பெட்டர்மெண்ட் ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னா எஸ், அந்த ஒரு நியூ லைஃப் அவ்வளோ அழகாக இருக்கும், உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் உங்களை ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட் ஆல்சோ, ரைட்? ஸோ பி கேர்ஃபுல் வித் யோர் சரௌண்டிங்ஸ், ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி அதுதான். பிகாஸ் வந்து உங்களோட க்ரோத் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். நீங்கள் ஹாப்பியாக இருந்தாவே அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பி சீக்ரெட்டிவ் அண்ட் ஃப்ரீடம் இருக்கும். சரி, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், லைக் ஃபேமிலி லவ் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட். மேபி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்பப்போ இந்த ஒரு டைம் பீரியட்ல வரலாம். பட் ஆனால் வந்துட்டு ஓவரால் ஒரு ஃபைனலி உட்காந்து பேசி சார்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸோ ஃபேமிலியோட ஹாப்பினஸ் அது வந்து உங்களுக்குள்ளார வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளார மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துச்சுன்னா சால்வ் ஆகும். ஸோ அது ஒன்றும் பெருசாகாது, நீங்கள் இது தேர்ட் பர்சன் கிட்ட கொண்டு போகாத வரைக்கும், ரைட்? ஸோ டிவைனோட ஹெல்ப் அண்ட் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ யூ ஆர் ப்ரொடெக்டட் டிவைன் சைடில் இருந்து. ஓகே, ஸோ ஐ திங்க் வந்துட்டு பைல் நம்பர் 2 ரொம்ப ரொம்ப ஒரு டைரக்ட் மெசேஜஸ் மாதிரியுமே வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ ஒரு நியூ பிகினிங் நல்லா இருக்கு, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹோப் கொடுக்குது ஃபார் பைல் நம்பர் 2. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். Don't let your past hold you back. 10 oceans are within range. The time to give rather than take. Okay. So, pile number 3. First of all, வந்துட்டு past comparisons விடணும். சம்மேர் வந்து நீங்கள் ஃபிசிக்கலி ப்ரெசண்ட்டில் இருக்கீங்க, பட் மென்டலி பாஸ்டில் இருக்கீங்களா? பைல் நம்பர் 3. ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்களோட பாஸ்ட் ரிலேட்டடான ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் அதோட சொல்யூஷனாக இருக்கட்டும், அதோட எண்டு நியர் வந்துட்டுருக்கு, ரைட்? ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் தெரியணும், ஏன் அந்த மாதிரி ஆச்சு, அந்த மாதிரி ஒரு கேள்வி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான ரீசன், அதுக்கான ஒரு சொல்யூஷனாக இருக்கட்டும், அதுக்கான ஒரு ஆன்சராக இருக்கட்டும், எஸ் உங்களை தேடி வருது. அண்ட் ஏதாவது ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ஒர்க்குக்காக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, உங்களோட ஃபுல் இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ரிசல்ட் வரக்கூடிய ஒரு டைம் பீரியட் இது, ரைட்? See, பைல் நம்பர் 3, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் நிறையா லவ் கிவ் பண்ணுங்க. பிகாஸ் வந்து இப்போ உங்களை சுற்றியும் சரி உங்களுக்குள்ளேயுமே அந்த லவ் ஃபீலிங்கிறதே இல்லை. லவ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, பட் உங்களால் கொடுக்க முடியல. அதாவது ஒரு கம்ப்ளீட்டாக செல்ஃப்லெஸ்ஸாக கொடுக்க முடியல. இப்போது நீங்கள் ஒருத்தவங்களுக்கு லவ் ஷேர் பண்ணுறீங்க, அவங்க திருப்பி வேறு உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லவ்வோ ஒரு ரியாக்ஷனோ அவங்க கொடுக்கல அப்படின்னா எஸ், நீங்கள் உடனே ட்ரிகர் ஆகிடுறீங்க. எதுக்கு போய் அவனுக்கு நான் லவ்வை கொடுத்தேன், எதுக்கு போய் அவ்வளோ பாசமாக நான் பேசினேன், உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ராமாஸ் ஃபார் லாங் பீரியடாக உங்களுக்குள்ளார நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் எ டைம் டு புட் என் கார்டு. அதுக்கு வந்துட்டு ஒரு எண்டு போடக்கூடிய ஒரு டைம். ஸோ நீங்கள் உங்களோட லவ், உங்களோட கைண்ட்னஸ், நீங்கள் பேசுகிற வார்த்தையில் ஒரு கைண்ட்னஸ், நீங்கள் வந்து ஆக்சுவலி உங்களை ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ பைல் நம்பர் 3, எஸ்,
ரீடிங் கொடுக்குறப்போ கரண்ட் ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ யா, இப்போ டேரோட்டில் பார்க்கலாம். ஸோ கரண்ட் ஆஃப் ஆனனால வீடியோ பாஸ் பண்ணிட்டு தான் அண்ட் தென் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் டேரோட்டில் பார்ப்போம். Okay, love, Fool card, Queen of Wands. So pile number 3, relationship, loveல வந்து ஒரு பிகினிங் தெரியுது. அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாஸ்ட் ஹேப்பனிங்ஸ் எதுவாக வேணா இருக்கலாம். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், இல்லை அந்த பழைய முன்னாடி வந்து நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பீங்க, ரொம்ப நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் அண்ட் பாண்டிங் இருந்திருக்கும். அது இப்போ கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னா எஸ், திருப்பி அந்த பழையபடி நீங்கள் க்ளோஸ் அண்ட் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு பாண்டிங் கிடைக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. ஐ திங்க் இந்த ஒரு டைம் பீரியடில் நீங்கள் வந்து நிறைய லவ் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க. பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங், பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு சில பீப்புள் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு லவ் கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ், நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ஓப்பன் அப் பண்ணுங்க. ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ டைம் டு பிரேக் தட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எதுவாக இருந்தாலும் சரி. அண்ட் உங்களோட லைஃப் டெசிஷன் எடுக்கக்கூடிய அந்த பவர் உங்ககிட்ட வரும். ரைட், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும், அண்ட் அதுக்கான பிளானிங் எப்படி பண்ணணும், இது எல்லாமே வந்துட்டு ஒரு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பவர் உங்ககிட்டே வரும். நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுல ஃப்ரீடம் வேணும்னு கேட்டிருப்பீங்க. ஒரு சுயமாக என்னால் முடிவெடுக்க விட மாட்டுறாங்க. எஸ், இந்த டைம் பீரியடில் நீங்களே சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். ஸோ உங்கள் டெசிஷன் மேக்கிங் பவர்ஃபுல்லாக இருக்கணும். ரைட். ஸோ இந்த ஒரு நியூ சான்ஸ்ன்னு சொல்லுவேன், நியூ பிகினிங்கில் நிறைய ஒரு ஹோப் இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மட்டும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாஸ்ட், இந்த பாஸ்ட் விஷயங்கள் மட்டும் அப்பப்போ வந்துட்டு போகும். அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபியூச்சர் விஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். திடீர்னு எதோ புதுசான ஒரு விஷன்ஸ் எல்லாமே வரும். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லா பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ப்ரேயர்ஸ் அண்ட் பாசிட்டிவிட்டி இந்த ஒரு டைம் பீரியடுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு இந்த நெக்ஸ்ட் இயர் எஸ்பெஷலி பார்க்குறப்போ ஃபார் பைல் நம்பர் 3 உங்களோட ஃபினான்ஷியல் டேர்ம் நல்லா இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு உயர்வாக காட்டும்னு வைங்களேன். இப்போ ஒரு பீப்புளுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய பெர்செப்ஷன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு தாட்ஸ் வச்சுருப்பாங்க. பட் வரக்கூடிய டேஸில் எஸ்பெஷலி நெக்ஸ்ட் இயர்லலாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ஒரு தாட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு போல்டான ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக தெரிவிங்க ஒரு சில பீப்புளுக்கு. பிகாஸ் அந்த ஒரு சேஞ்சஸ் நல்லாவே தெரியுது. ஒரு நியூ பிகினிங்கிறப்போ நீங்கள் எடுக்கிற முடிவுகளுக்கான ஒரு பலன் நீங்கள் அனுபவிப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. ஸோ இந்த இடையில இந்த கரண்ட் போனது அதெல்லாம் நினச்சி நீங்கள் எதுவும் யோசிச்சுக்காதீங்க. ஸோ இட் ஹேப்பன்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கான இந்த நியூ பிகினிங் அதை நோக்கி மட்டும் நீங்கள் உங்கள் ஃபோக்கஸை வைங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.